தியேட்டருக்கு அதிகமாக படம் பார்க்க கிடையாது, விவசாயம் தான் பண்றது. படம் வந்து 1-2 படம் தான் பார்த்துருப்பேன், அப்படி படமே பார்க்கல. எந்த ஹீரோ படம் வந்து விரும்பி பார்ப்பீங்க? பழைய படம் தான். பழைய படங்கள். நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், யூடியூப்ல நியூஸ் பார்ப்பேன். நடிகர் யாரு? எனக்கு பிடிச்ச நடிகர் விஜயகாந்த் தான். ஐயா, நீங்க முதல்ல பார்த்த படம் எந்த படம்? முதல்ல எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கேன், யாவும் இல்லை. தியேட்டர்ல தான் பார்த்தீங்களா படம்? தேட்டர் தான் பார்த்தேன். அது 2 படம் பார்த்தேன், டக்குன்னு பேர் வர மாட்டேங்கல. மீடியா ஒரு தனி உலகம். இந்த உலகத்துல கான்ட்ரவர்சிக்கோ என்டர்டைன்மெண்ட்க்கோ பஞ்சமே இல்லை. அப்படி இருக்கும்போது சுவாரஸ்யம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு தெளிவான சிந்தனையும் தேவை. அதை கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். உங்க சிந்தனையை வேறு கோணத்துல பார்க்க வைக்கிற இந்த ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கவங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. போன வாரம் திறக்கப்படாத சில கதவுகளுக்கான சாவியாக இந்த வாரம் நாங்கள் நிறைய கேள்விகளை வைத்திருக்கோம். இன்றைக்கி மீடியாவை பற்றி பேசுகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். எதை பற்றி பேசலாம், நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. அதிகமான மக்களை எது போய் சேருதோ அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். எது அதிகமாக போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க நிலைமையில் நமக்கு டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, அது தனி இப்போ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதெல்லாம் அதிகமாக மக்கள் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வர்றீங்க, உங்கள் ஊர் எவ்வளோ பெருசு இருக்கும்? மக்கள் தொகையில் ஒரு 400 குடும்பம் இருக்காங்க. ஆனால் அதில் பாதி பேர் வெளியூர்களில் வேலை பார்க்குறாங்க. உங்கள் ஊரினுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் சொல்லுங்கள். மீடியா கன்சம்ஷன் எப்படி இருக்கும் தம்பி? நெட்வொர்க்லாம் பிரச்சனை இருக்கலாம், அதுமாதிரி டிவி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சினிமா பார்க்க மாட்டாங்களா? சினிமா வந்து இப்போ வரதெல்லாம் மக்களுக்கு, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மற்றபடி நம்ம இளைய தலைமுறைகள் அப்படிங்கிறது சொல்லும்போது டிவியில் இருக்கிறதோட ஃபோனே அதிகமாக. இப்போ இளைய தலைமுறை பெருசாக ஒன்று ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறாங்க. அதை விட்டு அவங்க நம்ம யூடியூப், இன்ஸ்டான்னு போனாலும் சும்மா அந்த ரீல்ஸு அப்படியே போயிடுது. ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தில் மீடியா எப்படி கன்சியூம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். 1400 சுற்றத்தில் 1450+ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக முத கண்டுபிடிச்சார். அதுதான் மீடியாங்கிற இந்த விருட்சம் வளர்கிறதுக்கு நவீன காலத்தினுடைய விதை. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே சமூகம் எவ்வளவு மாறிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் என்பது என் தலைமுறைக்கே அது புதுசு. இப்போ உங்கள் ஊரை பற்றி நான் கேட்டதில் அந்த மாதிரியான மாற்றம் நீங்கள் சொல்லுகின்றது எனக்கே புதுசு. ஜெர்மனியில் முத அச்சு கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து இந்த 500 ஆண்டுகளில் எவ்வளவோ பெரிய மாற்றங்களை இதெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் இந்த இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேருமே தாவணியோ சேலையோ கட்டலை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடை என்பது சினிமாவில் யாராவது தான் போடுவாங்க. புடவை கட்டிட்டு இருந்தால் என்ன கல்யாணத்துக்கு போறியான்னு கேட்குறாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு போறியா, கோயில் திருவிழாவுக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உடை மாற்றம் எதனால் வந்தது? மொபிலிட்டி, ஈஸி டு மூவ் அரவுண்ட், ஈஸி டு மெயின்டைன், ஈஸி டு பை. இந்த காரணத்தினால தானே அது வந்தது. அது மாதிரி ஊடகத்தினுடைய ஒவ்வொரு மாற்றமும் ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரிகர் ஆகி வந்த ஒன்று. மீடியாவில் ஒரு கண்டென்ட் வருதுன்னு வச்சுங்க, அந்த கண்டென்ட்டை யார் தீர்மானிக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அது ஒரு ஊடகம்னா வந்து அதோட ஹெட்டாக இருக்கிறவங்க இருக்கணுங்க. ஆனால் அதை எதனால புரிஞ்சுக்கிறோன்றதை வந்து மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இல்லை, என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோங்கிறத யார் முடிவு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அதை இயக்கக்கூடியவங்க வந்து மக்களோட பார்வையில் யோசித்து அதை வந்து இதுதான் அதை முடிவு பண்ணுறவங்க, அந்த கண்டென்ட்டை முடிவு பண்ணுறவங்க 2 பேராக இருக்கிறாங்க. சென்டர், பல நேரங்களில் ரிசீவர். நம்ம போன எபிசோடில் ஒரு சின்ன விஷயம் பேசணும். நடிகர் விஜய் அவர் எனக்கு எப்படி இப்போ தொடர்பு அப்படின்னு பேசணும். அதை இந்த ஒரு 1 வீக்கில் வந்து 7 லட்சம் பேர் பார்த்துட்டாங்களே. அப்போது அதை முடிவு பண்ணுறது யார்? அப்போது அந்த மாதிரி வந்தால் அப்போ நமக்கு என்ன தோணும்? நேச்சுரலி நம்ம டெம்ப்ட் ஆகும்ல. பொறுப்பு இல்லாமல் நடிகர் என்ன எப்போ பார்த்தாலும் நடிகைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபெமிலியராக என்ன இருக்கோ. இப்போ நான் பாட்டுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நடிகரை பற்றி பேசியிருந்தேன்னா யார் பார்க்க போகிறேன்? கேட்குறவங்களுடைய, பார்க்குறவங்களுடைய, படிக்கிறவங்களுடைய முடிவு தான் கண்டென்ட்டாக பெரும்பாலான நேரத்தில் மாறுது. இப்போ நம்ம சேனல் இருக்குது, நியூவா சேனல் இருக்குது அப்படின்னா இதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க, வியூவர்ஸ் வர்றாங்கன்னா தானே தொடர்ந்து நடத்துறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கும். இப்போ அது இல்லாத சூழலில் அது எப்படி இது ஒரு ஃபெயிலியர்னு தானே ஆகும். அது மாதிரி மீடியாவினுடைய கண்டென்ட்டை முடிவு பண்ணுறதுல பெரும்பாலானவர்கள் மக்கள். பெரும்பாலும் அது ரொம்ப ஈஸி. சார் இந்த டிவியெல்லாம் ரொம்ப மாதம் சார் என்ன சார் படம் இப்படி எடுக்கிறானுங்க,
அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. மீடியா சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல அது ஏற்றுக்கொள்ளுகின்ற, படிக்கின்ற, பார்க்கின்ற, வாங்குகின்ற நுகர்வோருக்கு தான் முதல் கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முன்ன வந்து சொல்லலாம் மக்கள் வந்து அவ்வளோ அறியாமையில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நியூஸ் சேனலோ இல்லை ஒரு பெரிய சோர்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கான பொது நியூஸாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போது இங்கே இருக்கிறது வந்து ஏஐயா இல்லை ஃபேக்கான்றதை வந்து குட்டி குட்டி விஷயத்த கண்டுபிடிக்கலாம். அதனால் அப்போ அவ்வளோ வந்து வசதிகள் இருக்கிறப்போ வந்து அதுக்கான பொறுப்பும் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க எந்த மாதிரி நியூஸை வந்து உள்வாங்குறாங்கன்றது. அதே நேரத்தில் மீடியாவுக்கு இன்னொரு குணாதிசயமும் இருக்குது. என்னென்னா, ஒரு எல்லாரும் பார்க்குறத நானும் பார்த்துடணும், இல்லைன்னா நான் வந்து ஐ வில் பி லெஃப்ட் அவுட். எல்லோரும் பண்ணுறத நானும் பண்ணலைன்னா ஐ வில் பி லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல. முதல்லலாம் தியேட்டர் வாசலில் பிளாக் டிக்கெட் விற்பாங்க. இப்போ இருக்கா? நான் தியேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களே இப்போ. பெரிய ஸ்டார்ஸ் படத்துக்கு விற்கிறாங்க. 5 ரூபா டிக்கெட் வந்து 25 ரூபான்னு சொல்லி அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 7 ரூபா கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடலாம். இப்போ 5 ரூபாய்க்குலாம் ஒன்றும் பாப்கார்ன் கூட வாங்க முடியாதுன்னு வச்சுங்க. அந்த பிஸ்னஸையும் தீர்மானிக்கிறது வந்து நம்மளுடைய ஆர்வமும் அதீத ஈடுபாடும் தானே. அப்போ அந்த கண்டென்ட்டு அறம் சார்ந்து இருக்கா, நியாயமாக இருக்கா, அதில் வர்ற தகவல்களும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளும் அதில் காட்டப்படக்கூடிய விஷயங்களும் நமக்கு ஏற்றது தானாங்கிறதுல பெரிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது, ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து இருக்குது. சினிமாவுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மக்கள் மேலே. ரொம்ப அதை வச்சு ஓட்டு போடுறாங்க, அதை வச்சு தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஹேர் பின்னிலேருந்து ஷூ வரலையும் அதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அது உண்மையா? கண்டிப்பாக சார், ஒரு 80% உண்மை இதுதான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்கள். ஒரு ஷர்ட் போடுறேன்னா கூட அது முன்னாடி விற்காத ஒரு பொருளாக இருந்தால் கூட ஒரு படத்தில் ஒரு ஹீரோ போட்டு அதை டான்ஸ் ஆடியாச்சுன்னா அந்த ஷர்ட் அடுத்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட விற்பனை அதிகமாயிரும். அப்படி இருக்கும்போது மக்கள் அதை தேடி வாங்கி அவங்களும் அடுத்து திரும்ப நான் வந்து இவர் போட்ட சட்டையை நான் போட்டிருக்கேன், அதில் ஒரு பெருமை. அப்படியா? ஆமாம். அது எல்லா இடத்துலையும் இருக்குதா? எல்லா தட்டுலையும் எல்லா வர்க்கத்துலையும் இருக்கான்னு கேட்குறேன். எல்லாத்தையும் கான்சியஸாக இல்லைனாலும் அன்கான்சியஸாக அவங்களோட மைண்டுக்குள்ளே அது இருக்குது. அவங்க வந்து கான்சியஸாக அவ்வளோ ஃபாலோ பண்ணி தான் வாங்கணும்னு இல்லைனா கூட அந்த கடையில் போய் பார்க்கும்போது அது இருக்குதுன்னா இது அவர் போட்டிருந்தாருல அன்றைக்கி நல்லா இருந்துச்சுல்ல நம்மளும் வாங்கிடுவோம். அப்படியா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட அதை வந்து நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி எங்க இதை பண்ணலைன்னா நான் வந்து என்னை வந்து ஒதுக்கப்படுவாங்களோன்ற அந்த அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அந்த ஃபோமோவாலே நிறைய பேர் வந்து இல்லை நானும் இதை வாங்குவேன். இப்போ இவர் இந்த குர்த்தி போட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 96ன்னு நீங்கள் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா த்ரிஷா அதில் ஒரு எல்லோ கலர் குர்த்தி போட்டிருப்பாங்க. அது அந்த ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த எல்லோ குர்த்தி போட்டு. எல்லா கடையோட வாசல் அந்த எல்லோ குர்த்தி, அந்த ப்ளூ ஷால். கண்டிப்பாக அதை வந்து டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஒரு பிஸ்னஸாக எடுத்து இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை காமிச்சு மக்களை ஈர்க்கிற மாதிரி. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா, அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதில் அதுக்கு பேர் எம்பெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட், எம்பெட்டட் ஸ்பையிங் வந்துருச்சு. அந்த மாதிரி எம்பெட்டட் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு ட்ரெஸ் சொன்னீங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது ஒரு செட் ஆஃப் இந்த தீபாவளிக்கு இந்த இதை விடுறது அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸும் ஆகிடுச்சு. இப்போ ஆராதனான்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அது ஓடாத ஓட்டம் இல்லை அந்த படம். ராஜேஷ் கண்ணா, ஷர்மிளா டாகூர் நடித்த படம். அந்த ராஜேஷ் கண்ணா அந்த ஒரே படத்துக்கு அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனால் வாஷ் பேசினுக்கு மேலே கண்ணாடி இருக்கும். ஆம், நீங்கள் ராஜேஷ் கண்ணா தான், ஆனால் இங்கே தலை செய்வாதீர்கள் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அவர் அவ்வளோ பெரிய இதானார். ஆராதனா சாரின்னு விற்பாங்க. அப்புறம் வாணிஸ்ரீ ஸ்டைல் புடவைன்னு இப்போ சிவகாமியின் செல்வன் புடவைன்னு விற்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக மட்டும் வந்ததில்லை, காலங்காலமாகவே வந்திருக்கு. ஆனால் அதனுடைய கமர்ஷியலைசேஷன் இப்போ அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது மீடியாவை நம்ம ப்ளேம் பண்ணுறதை விட, இது மோசம், இது நல்லா இல்லை, இது அதிகமாக இருக்குது அப்படின்னு ப்ளேம் பண்ணுறதை விட, நாம் நமக்கு என்ன வேணுங்கிறத எடுத்துக்கிறதுல தான்
மீடியாவில் ஒரு அறத்தை கொண்டு வர்றதில் நம்மளுடைய பொறுப்பு தான் பெரும் பொறுப்பு. தமிழ்நாட்டில் 2.25 கோடி வீடுகள் இருக்குது, 3.5 கோடி மோட்டர் சைக்கிள் இருக்குது. அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டி லீட்ஸ் டு நாட் வாக்கிங், நடக்கிறது இல்லை, உடற்பயிற்சி இல்லை, கடைக்கு பக்கத்தில் இருக்கிற மூணு வீடு தள்ளி இருக்கிற கடைக்கு போகணுன்னாலும் பைக்கில் போகிறோம். அப்போ உடற்பயிற்சி இல்லை. இப்போ உடற்பயிற்சி இல்லைன்னா உங்களுக்கு ஒபேசிட்டி வருது. ஒபேசிட்டி லீட்ஸ் டு டயபெட்டிஸ், மற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அது மீடியாவுக்கும் பொருந்தும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கான கண்டென்ட்டை நிறைய கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்காங்கல்ல, சென்டர் இருக்காங்கல்ல. நம்மளுடைய கன்சம்ஷன் ஒரு ரெகுலேட்டடாக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு பேட்டர்ண்டாக இருந்தாக்க மீடியா இன்னும் சிறப்பாக செயல்படும். இப்போ சிறப்பாக செயல்படலைன்னு நான் சொல்லலை, செயல்படுறாங்க. அவங்களுக்கான டெட்டர்மெண்ட் யாருன்னா ரிசீவர். அந்த ரிசீவர் டிசைட் பண்ணுறாங்க என்ன தரப்படும்னு. அப்போ இந்த மாற்றம் எங்கேருந்து வரணும்? நம்மள்டேருந்து வரணும். அது கரெக்ட் தான் சார். ஆனால் எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது. இந்த ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல சார், இது வந்து வியூவர்ஸ்னாலையா இல்லை வந்து அந்த மீடியானால தான் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம யார் பொறுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.